Happy evening. Welcome to day 4. We are in the 4th day. Basic level, 4th day today. Right. First 3 days நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரோம். நம்மளுடைய மெமரிக்கு என்ன பேசிக்கா இருக்கு? 5 senses, thoughts, thinking, and then memory. மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சரி, இது போக இன்னும் என்னென்ன இருக்கு? ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், மிட் பிரெயின். ஓகே, அதுக்கப்புறம் நியூரான், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அப்புறம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா. அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமின், என்டார்பின், செரட்டோனின், ஆக்சிடோசின். இப்படி வெவ்வேறு விஷயங்கள் இந்த பாஸ்ட் 3 டேஸா நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 4th டேக்கு போறதுக்குன்னா ஐ திங்க் இன்னைக்கு நிறைய பேர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலா எவ்வளவு பேர் இருக்காங்க? 14 பேர் சார். 14 சார். ஓகே, 14. ஏன்னா இந்த ஹாலிடே தொடர்ந்து 3 டேஸ் வர்றதுனால அவங்க ஊருக்கு அங்க போயிட்டு இருப்பாங்க, அதனால குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எனியோ மெஜாரிட்டி வந்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கு. கோல், குறிக்கோள், லட்சியம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க, ஆம்பிஷன். சோ இப்ப அவங்கவுங்க உங்களுடைய கோல் என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, எல்லாருமே சொல்லாமே. கமான், வாட் இஸ் யுவர் கோல்? ஐயா நான் சொல்லலாம். நான் சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். ஓகே, வெரி குட். கண்டிப்பா முடியாது. ஏங்க சொல்லிட்டீங்க? நாம சந்தோஷமா இருக்கலாங்கிறது முடியும், மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கலான்றது வந்து அது ரொம்ப ரொம்ப என்னோட அனுபவத்திலே கஷ்டம். இல்ல நம்ம ஆசைப்படலாம்ல, கோல் வச்சுக்கலாமே. நம்ம ஓகே, கட்டாயம் அதுல ஒரு எல்லாரையும் சந்தோஷம் கொஞ்சோண்டு பண்ணலாம், ஒரு கடுகு அளவு பண்ணோம்னா. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ரைட், நெக்ஸ்ட் சார் பார்த்திபன் சார். சார் பேசுங்க ஜெயராஜ் சார், நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சார் என்னோட பேர் ஜெயராஜ் சார், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். என்னோட கோல் வந்து அரசாங்க வேலைக்கு போயிட்டு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி அப்பா அம்மா இல்லாதவங்க, ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, அது மாதிரி இருக்கவங்கள பார்த்து பார்த்து உதவி பண்ணணும். ஓகே, ரைட். அதான் சார் என்ன கோல். ரைட், நெக்ஸ்ட் சார் பார்த்திபன் சார். சார் என்னுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாக அரசாங்க வேலைக்கு போகணும். போயிட்டு நானும் என் ஃபேமிலி சரி ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு மற்றவங்களை வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாச்சும் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கள வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்கள நான் இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான். நான் மட்டுமே உயரணும்னுலாம் நான் இப்போ நினச்சதில்லை. கிளாஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, டிஆர்எஸ் நந்தகுமார் தெரியுமா? கேள்விப்படலையா? இல்லைங்க சார். டிஆர்எஸ் நந்தகுமார். சரி, ஓகே, அப்புறம் சொல்றேன். ஓகேங்க சார். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா. சார் வணக்கம் சார், ஆனந்த் பேசுறேன் சார். சார் நான் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல போஸ்ட் வாங்கணும்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி நான் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், என்ன மாதிரி ஒரு நிறைய பசங்களுக்கு வெரி குட். ஓகே ஆனந்த். நந்தகுமார் சார் தெரியும் சார் எனக்கு.
அதான் அவரை அதான் பத்தி அவருக்கு பேச தெரியுமான்னு கேட்டேன். அப்புறம் அவரை பத்தி ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடியோ அவருக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகே ரைட் ஓகே சார். ரைட். அப்புறம் வேற சார் வணக்கம் சார், நான் உதயகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க உதயகுமார். சார் பசங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஃபியூச்சரை நல்லபடியா உருவாக்கணும் சார். உருவாக்கணும் ஒரு பேரண்ட். ம், ஓகே, நல்ல அப்பாவா பிள்ளைங்களுக்கு ஆமா எதிர்காலத்தை சார். உருவாக்கணும் நினைக்கிறேன். வெரி குட். ஓகே நெக்ஸ்ட். முதல்ல இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் சார். ஓகே நல்லது. எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும் சார். ம் ஓகே தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார். ஃபாஸ்ட். கொஞ்சம் வேகமா வாங்க, டைம் வேஸ்ட் சார் பண்ணக்கூடாது. ஸ்ருத்திகா சார். ஆ சார் ஸ்ருத்திகா சொல்லு ஸ்ருத்திகா. சார், ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது சார். உங்க அப்பாவும் டாக்டர், உங்க அம்மாவும் டாக்டர், நீ டாக்டர் தானே ஆக போற? ஆமா சார். அப்ப டாக்டர் கண்டிப்பா ஆயிட்டே ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஓகே வெரி குட். ரைட். வேற சார் சிந்து சார். ம் சார் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நம்மளால முடிஞ்சது சொசைட்டிக்கு பண்ணணும் சார். ஓகே ரைட். ஓகே சரி, இன்னும் கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் வேகமா வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யார் இருக்கா? சார் வணக்கம் சார். 2 வணக்கம் வந்துச்சு. சார் முகிலன் சார், திருவண்ணாமலை மாவட்டம் சார். சொல்லுங்க முகிலன். சார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாயத்தில் யாரும் பெருசாக ஈடுபட மாட்டேன்றாங்க. இயற்கை விவசாயத்தின் மூலயமா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்னுடைய இலக்கு. அதை நோக்கி தான் சார் பயணிச்சுட்டு இருக்கேன். வெரி குட் கண்டிப்பாக வெரி நான் அதை குட். அச்சீவ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை இதுல வர ஒரு தூண்டுகோலா இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன் சார். இல்ல வருவீங்க, நான் உங்களை வராத விட மாட்டோம் நாங்களும். ஓகே கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி சார். நல்லது. நெக்ஸ்ட். சார் சதீஷ் குமார் சார். இருங்க சதீஷ். சார் என்னோட கோல் என்னன்னா நிறைய நியூ நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும் சார். அதுல நேச்சர்ல இருக்கிற நாலேஜஸ் வந்து நிறைய கெயின் பண்ணி அதை நிறைய ஷேர் பண்ணணும். அதை டிசாஸ்டர் பண்ணாம அதை எப்படி பாதுகாக்கணுன்றது தான் சார் எனக்கு. ஓகே குட் குட். ஓகே நெக்ஸ்ட். யாரும் வந்தாங்களா? சார் சிந்து சார். சொல்லுங்க சார், என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு என்னோட கோலா இருக்கு. அப்புறம் இயற்கை சார்ந்து செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் வந்து நான் ஒரு மினிமலிஸ்டா போகணும். பேரண்டிங், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் பண்றேன். நம்ம மற்றவங்கள சேஞ்ச் பண்ண முடியுமா தெரியாது, நம்ம சேஞ்ச் ஆகிறத பொறுத்து நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம சரௌண்டிங்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே சார் குட் ஈவினிங் சார், வினோத்ங்க சார். சொல்லுங்க சார், முடிந்த வரைக்கும் உங்களை மாதிரி குருமார்களோட நல்ல ஞானத்தை அனைவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் சார். தேங்க்யூ சார். நல்லது. அவ்வளவுதானா? சரி சார். இன்னொருத்தர். கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்காக இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு ஈஸியா எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டா எப்படி சொல்றது, அந்த மாதிரி அதுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி ஓகே ரைட். ஸோ மோஸ்ட்லி இந்த ஏன் இன்னைக்கு இவ்வளவு பேரை பேச விட்டேன் அப்படின்னு சொன்னா, ஓப்பன் அப், நீங்க பேசவே பேசாத இருக்கிறவங்க கூட பேசிட்டோம் அப்படின்றதுக்காகவும், அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, இது நாள் வரைக்கும் கோல் நம்ம இருக்குமா, இது வரைக்கும் நம்ம கோல் ஒண்ணு வச்சு அந்த கோலை நோக்கி தான் போறோமா, இல்ல ஏதோ பிறந்தோம் இருந்தோம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோமோ அப்படின்றது புரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டினை அரைஸ் பண்ணேன். ரைட். ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பாக்குறது இதுதான் டைட்டில், கோல். வாழ்க்கையில யார் ஒருத்தங்க சேலஞ்சிங்கான கோலை செட் பண்றாங்களோ, நல்லா கவனிச்சுக்கணும், சாதாரண கோல் இல்ல, சேலஞ்சிங்கான கோல். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவ்வளவு பேரு, இது எல்லாமே சாதாரணமான கோல். ஆனா அதுக்கும் மேல ஒரு சேலஞ்சிங்கான கோல், அதை யார் செட் பண்றாங்களோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 90% இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது காரணம் பின்னாடி சொல்றேன். அப்போ நம்ம ஒருத்தருக்குமே கோல் இருக்கணும். அந்த கோல் சும்மா சாதாரணமானதா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கணும். ஒரு இதுல கூட சொல்லுவாங்க, எய்ம் ஃபார் த ஸ்டார், ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ வில் ஃபால் ஆன் த மூன் அப்படிம்பாங்க.
உங்களுடைய எய்ம் வந்து ஸ்டாரை நோக்கி இருந்தாதான் நீங்க தவறி விழுந்தா கூட நிலவையாவது விழுவீங்க அப்படின்னாங்க. நீங்க உங்களோட கோலை நிலவுக்கு மட்டும் வச்சீங்கன்னா அங்க மிஸ் ஆச்சுன்னா தரையில தான் விழுணும், கடல்ல தான் விழுணும். அது மாதிரி உங்களுடைய கோல் வந்து கொஞ்சம் உயர்வானதா இருக்கணும், ரொம்ப ஹை லெவல்ல இருக்கணும். இது முதல் விஷயம். ஓகே, ரைட். அப்புறம் அதுதான் எட்வின் லாக்கியா 1968ல சொன்ன ஒரு லா, ஒரு ரூல். என்னது? இஃப் யூ செட் எ சேலஞ்சிங் கோல், 90% ஆஃப் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் சேஞ்ச். உங்களுடைய பர்சனல் ஆட்டிடியூடு எல்லாமே மாறிடும், அதை நோக்கி வந்துடும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் யூ கேன் சி. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம செட் பண்ற கோல் கொஞ்சம் ஹையா இருக்கணும், நம்பர் 1. அடுத்தது, இந்த கோல் வந்து ஸ்மார்ட் கோலா இருக்கும். ஸ்மார்ட், SMART, ஸ்மார்ட் கோல். ஸ்மார்ட் அப்படின்றது இது ஒரு ஆக்ரோனிம்ஸ். ஸ்மார்ட், அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் அப்படின்னா ஸ்பெசிபிக். நம்ம கோல் எப்படி இருக்கணுமா? ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சில நான் என்ன ஆகும்? எங்க ஊர்ல இருக்கிற பிடிஓ ஆபீஸ்ல பியூனா இருக்கணுமா? அது அதுக்கு அதானே குரூப் 4ல எழுதுனீங்கன்னா அதானே வர போறீங்க. பிஹெச்டி பண்ணவங்களே அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ நான் டிஎன்பிஎஸ்சின்றத கடந்து அதுல என்ன போஸ்டிங் தான் வரணும், அதுதான் ஸ்பெசிபிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கோல் எப்படி இருக்கணும்? அவர் சொன்னார்ல முக்கிய அது விவசாயத்திலே மந்த்லி எவ்வளோ, நல்லா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அது. இங்கதான் வரணும். அப்போ அதுதான் ஸ்பெசிபிக், ரைட். ரெண்டாவது எம் இருக்குல்ல, SM ஸ்மார்ட்ல ரெண்டாவது எம் இருக்குல்ல, அது வந்து மெஷரபிள். மெஷரபிள், அது அளவிடக்கூடியதா இருக்கணும். அப்போ ஒரு கோலை செட் பண்ணிட்டோம், அது ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஆனா இப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, அதை அளக்கக்கூடியதா இருக்கணும். ஏய், எனக்கு வந்து மாசம் 8 லட்சம் 7 லட்சம் 5 லட்சம் ஏதோ சம்பாதிக்கணும்னு நான் செட் பண்ணேன். அதுல இப்போ 1 லட்சத்துக்கு வந்துட்டேன், இன்னும் போக போக 2 லட்சம் 3 லட்சம் அப்படி வந்துருவேன். இது மெஷரபிள். நான் கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது எம் ஃபார் மெஷரபிள். ஓகே. 3, மூணாவது ஏ ஃபார் அட்டைனபிள். அது அடையக்கூடியதா இருக்கும். இப்போ நான் எனக்கு கோல் இருக்குங்க, லட்சியம், எனக்கு ஆசை இருக்குது. என்ன அது? சூரியனை தொட்டு விட ஆசை. சின்ன சின்ன ஆசை. சூரியனை தொட்டுருவோங்கதா, நீங்க தொடுவீங்க, அப்புறம் உங்களை யார் தொடுறது? அது மாதிரி. அப்ப கோல் வந்து நடக்கக்கூடியதா இருக்கணும், அடையக்கூடியது, உயர்ந்ததா இருக்கணும், அட் த சேம் டைம் அடையக்கூடியதா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ தட் இஸ் SMA. அடுத்தது ஆர் ஃபார் ரிலவன்ட். ரிலவன்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏத்ததா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏத்ததா, உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கணும். இப்போ சொன்னல, பொண்ணு டாக்டரு, நான் டாக்டரு, எங்க அம்மா அப்பா டாக்டர், நானும் டாக்டர் ஆகுறது அவங்களுக்கு ரெலவெண்டான ஒரு இதுக்கு போறோம். சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கிறாங்க, குரூப் காம்படிஷன். அதுல படிச்சிட்டு இருக்கும் போது நான் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆகணும்னு நினைச்சாங்கன்னு கோல், அது இரலவெண்ட். இல்ல நான் டாக்டர் ஆகணும், நீ படிக்கிறது கோச்சிங் கிளாஸ் போறது டிஎன்பிஎஸ்சிக்கு, ஆனா நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் என் லட்சியம் அப்படின்னா அது இரலவெண்ட். ஓகே. சோ அப்ப உங்க கோல் எது இருக்கணும்? ரெலவெண்டா இருக்கணும். ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட். ஓகே. அடுத்தது டி ஃபார் டைம் பவுண்ட். டைம் பவுண்ட், இவ்வளவு நாட்களுக்குள்ள, இத்தனை வருஷத்துக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள, இன்னும் 1 இயர்ல, இல்ல இன்னும் 2 இயர்ல, இன்னும் 3 இயர்ல, வாட் எவர் யூ கேன் ஃபிக்ஸ். அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ற டைம் பவுண்ட். இவ்வளவுதாங்க கோல். செட் பண்ணிட்டோமா? சோ
ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்றோம். அந்த கோல் உயர்வானதா இருக்கணும். அது ஸ்மார்ட் கோலா இருக்கணும். ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட், டைம் பவுண்ட். வந்துச்சா? ஓகே. இதுக்கு அடுத்தது கெயில் மேத்யூஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்காலர், அவரோட ஆர்டிக்கல் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த வேர்ல்டுல 3% ஆஃப் த பீப்புள் ரைட்டிங் their கோல், அவங்க கோலை எழுதி வைக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கலாம். இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஜஸ்ட் 3% ஒன்லி அவங்க கோலை எழுதுறாங்களாம். சரி, அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தங்க அவங்க கோலை எழுதி வச்சுட்டாங்களோ அவங்களுக்கு 42% சக்சஸ் ஆயிடலாம் எழுதினப்ப. எப்படி? சரி, நீங்க உங்க கோலை எழுதி வைக்கிறதுனால எப்படிங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும்? யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க பாப்போம். சார் நான் சொல்லலாமா சார்? ஜெயராஜ், நம்ம அந்த கோல் எழுதி வச்சப்போ நம்ம வந்து அந்த எப்படி சொல்றது, வேஸ்ட் பண்ற டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் சார். நமக்காக ஒரு கோல் இருக்கு, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அதனால அது சீக்கிரமா நடந்துரும். கேர்லெஸ்னஸ் அங்க குறையும் சார். சரி, ஓகே, இருக்கட்டும். இன்னும் ஒருத்தர் அந்த கோலை பாக்குறப்போ நம்ம அந்த கோல்ல இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுப்போம் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், கரெக்ட். ரெண்டு பேருமே நல்லா சொன்னீங்க. இன்னொரு விஷயம், சயின்ஸ் அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தாட்ஸ் உருவாகுதுன்னு சொன்னேன்? 60,000 தாட்ஸ். 60,000 தாட்ஸ் வருதா? அந்த தாட்ஸ்ல நீங்க ஒண்ணு எழுதுறீங்கல்ல, ஒரே ஒரு தாட்ஸ் தான் கோலா எழுதுறீங்க. அப்போ உங்க மைண்டு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். சோ இத்தனை இதையும் இதுதான் மிக முக்கியமானது ஒண்ணு எழுதுறாங்கன்னா, அப்போ இவங்களுக்கு இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லாம அதை எடுத்துக்கும். இதுல உங்க ஆள் மனதுல அது பதிவிடப்படுகிறது. இதுதான் முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது நீங்க சொன்னது, நீங்க எழுதுற கோல் எழுதி கொண்டு போய் பீரோக்குள்ள ஒளிச்சு வைக்க கூடாது. உங்க கண்ணில் படுற இடத்துல வைக்கணும். அது எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அது உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். இதை பின்னாடி சொல்றேன். ஹேபிட் ஃபார்மேஷன்ல வரும் அந்த பாயிண்ட். இது இந்த ஜேம்ஸ் கிளியர் எழுதுன அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த டைனி ஹேபிட்ஸ், பிஜே ஃபாக் எழுதுன இதெல்லாம் படிச்சீங்கன்னா அதுல இந்த பாயிண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ உங்க கோல் எழுதுறீங்க, அது உங்க கண்ணில் போடுற மாதிரி வச்சிருக்கிறீங்க. ஓகே, அதை தொடர்ந்து பாக்குறீங்க. நீங்க இப்ப இயற்கை விவசாயமா இருக்கலாம், இல்ல டிஎன்பிஎஸ்சில இருக்கலாம், இல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல வெரி வாட் எவர், எது உங்க கோலோ அதை எழுதுறீங்க, அது உங்க கண்ணில் போடணும், முன்னாடி வச்சுட்டீங்க. அது டேபிள்லயோ உங்க டோர்லயோ வேறவர் நீங்க அடிக்கடி பாக்குற ஒரு இடத்துல கண்ணாடியிலயோ மேல ஒட்டிட்டீங்க. அத எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்போ உங்க மைண்டு ஓ இதுதானே நம்மளோட கோல் அப்படின்னு அதை உங்களுக்கு காட்டும். சரியா? சரி, அப்போ இந்த கெயில் மேத்யூஸ் இதுபடி இத எழுதிட்டோம். அடுத்தது கால் நியூபார்ட் அப்படின்னு இன்னொரு ரிசர்ச் சயின்டிஸ்ட், கால் நியூபார்ட், இவர் என்ன சொல்றாருன்னா டைம் பிளாக்கிங் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. டைம் பிளாக்கிங். நீங்க கோல் செட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, இதை யாரு அதை மியூட்ல போகணும், இதை இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைமை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைமை செட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்க்கின்சன் லா, இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கின்சன் லா பிரிட்டிஷ் பார்க்கின்சன் உருவாக்குனது. பார்க்கின்சன் லா யாரும் கேள்விப்படலையா? சரி, நானே சொல்லிடுறேன். பார்க்கின்சன் லாங்கிறது என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்து இது நாளைக்குள்ள முடிச்சிரு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒர்க் 1/2 மணி நேரம் வேலை தான், ஜஸ்ட் ½ ஒர்க்கு, அத நாளைக்குள்ள இதை நீ முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எப்ப முடிப்போம்? யாராவது சொல்லுங்க. அடுத்த நாள்ல முடிப்போங்க சார். அடுத்த நாள் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சிருப்போம்.
கடைசி நிமிஷத்துலதான் வேக வேகமா அதை முடிப்போம். இது மேக்சிமம் எல்லாத்துக்குமே இது பொருந்தோம்ல. இததான் இந்த பார்க்கின்சன் லா சொல்லுது. இந்த கால் நியூ பாட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அரை மணி நேரம் இப்பயே இந்த அரை மணி நேரத்துல முடிக்கலாம், இல்லைன்னா அடுத்தது இன்னைக்கு இன்னும் ஒரு 1 hour கழிச்சு 2 hours கழிச்சு ஏதோ ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல இதை முடிச்சிடணும்னு ஒரு டைம் பிளாக் பண்ணிட சொல்றேன். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 1 hourல இதை முடிச்சிடலாமே, எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு நாம அந்த டைமை பிளாக் பண்ணிட்டா கம்பல்சரியா அதில் முடிச்சிருவோம். இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அது இழுத்துட்டு போகும். முடிஞ்சா அடுத்த நாளைக்கு கூட அது கண்டினியூ ஆகும். ஆனா அரை மணி நேரம் தான் செய்யறது. இந்த டெய்லர் இப்பெல்லாம் ரெடிமேடா ட்ரெஸ் எடுத்துறோம். இதுக்கு முன்னாடி அந்த டெய்லர் கிட்ட துணியை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நாளைக்கு வந்து ரெடி ஆயிடும் அப்படிம்பாங்க. நாளைக்கு போய் பாத்தீங்கன்னா இப்பதாங்க உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது இவங்க முன்னால எடுத்து அந்த துணியை வச்சு தைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அதை தூக்கி போட்டு வேற ஒண்ணுக்கு போயிடுவாங்க. இது மாதிரி நடக்கும். இதுதான் இவங்களுக்கெல்லாம் இந்த டெக்னிக் ரொம்ப அவசியம் தேவைப்படுறது, டைம் பிளாக்கிங் டெக்னிக். ஓகே, சோ இதுதான் பார்க்கின்சன் லா. இது என்ன சொல்றது? கோல் செட்டிங்ல இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோல் செட் பண்றீங்க, உயர்ந்த கோலா இருக்கணும். அந்த கோல் ஸ்மார்ட் கோலா இருக்கணும். அதை எழுதி வைக்கணும். இது யார் சொன்னது? கேல் மேத்யூஸ். ஓகே, எழுதுனது உங்க கண்ணில் படுற மாதிரி வைக்கணும். ஓகே, அடுத்தது டைமை பிளாக் பண்ணணும். அந்த டைமுக்குள்ள அதை முடிக்கணும். முடிச்சிருவீங்க. ஓகே, கோல் புரிஞ்சிச்சா? ரைட். இதுக்கு அடுத்தது இதுலயே இன்னொரு கண்டினியூட்டி ஒன்று வரும். இதுல என்னன்னா 4D பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். 4D அல்லது ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கோல் பத்தியே தான் வரும். ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். ஐசன்ஹோவர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐசன்ஹோவர்ங்கிறது யாரு? ஐசன்ஹோவர் யாருமே கேள்விப்படலையா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கலாமே. சரி, அமெரிக்காவோட 34th பிரசிடென்ட், 34வது பிரசிடென்டா இருந்தார். ஓகே, ஐசன்ஹோவர். இவர் தான் இந்த மேட்ரிக்ஸை உருவாக்குறாரு. அத 4D பிரின்சிபிள்னு நம்ம சொல்றோம். இது நம்மளுடைய கோலுக்கு மேட்ச் ஆகுது. அதனால அதையும் கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ற அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த 4D ல ஆரம்பிக்கிறதுனால 4Dன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். என்னன்னா அப்படின்னா 4 இது அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். அதான் ஃபர்ஸ்ட் ஒன். என்ன? அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். 1 போட்டு அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், அவசரம் அவசியம். போதுமா? அதுதான் முதல் கோல். கோல்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது அதை செய்யும். மூணாவது அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். நாலாவது நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதாங்க 4. யாராவது சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன 4யும் 1 2 3 4. சார் நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் இது வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் இது வந்து அர்ஜென்ட் ஆனா வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. நாட் இம்பார்ட்டன்ட். வெரி குட். லாஸ்ட் வந்து அர்ஜென்ட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட்டும் இல்லை. ஓகே, நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். வெரி குட். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ நம்ம கோல இப்படி 4ஆ பிரிக்கிறோம். எழுதி வச்ச ஒரே கோல் எந்த மாதிரி இதுன்னு பிரிக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இது எழுதிருக்கோம்ல, அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், அவசரம் அவசியம், அவசியம் அவசரம் அப்படி வச்சுட்டீங்களா? அதாவது அதுக்கு நேரா டூ இட் நவ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன? டூ இட் நவ். ஏன்னா டீல ஆரம்பிக்கணும்ல, டூ.
டூ இட் நவ், இப்பவே செய்யுங்க. அதுதாங்க அது. இதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. டூ இட் நவ், ரைட் நவ், இப்பவே செஞ்சிடணும். செஞ்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் கோல். ரெண்டாவது கோல், டூ இட் லேட்டர். அதாவது டிசைட் அண்ட் ஷெட்யூல், டூ இட் லேட்டர். இது எப்படி? அர்ஜென்ட் இல்ல, ஆனா இம்பார்ட்டன்ட், முக்கியம். அவசரம் இல்லப்பா, ஆனா முக்கியம். இது ரெண்டாவதா செய்யணும் வச்சுக்கோங்க. ஆனா இது எப்போ பண்ணலாம்னு அந்த கால் நியூ பார்ட் சொன்னார்ல, டைம் பிளாக்கிங். இது நாளைக்கு காலையில பண்ணிடலாம், இல்ல நாளைக்கு சாயங்காலம் பண்ணலாம், இல்ல நாளான்னைக்கு பண்ணலாம். ஏதோ ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ டூ இட் லேட்டர், அது பிராக்கெட்ல டிசைட் அண்ட் ஷெட்யூல்னு போடணும். ரெண்டாவது. ஓகே. மூணாவது, அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இது அர்ஜென்ட், அவசரம், ஆனா முக்கியம் கிடையாது. இத மூணாவது டி என்ன தெரியுமா? டெலிகேட். டெலிகேட்னா இன்னொருத்தரை வச்சு செஞ்சிடறது, நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்க நேரத்தை அதுல வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ இட்ஸ் டெலிகேட். ஓகே, டெலிகேட். நாலாவது, நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். டெலிட். அதை டெலிட் பண்ணிடு, தேவையில்லை, போய் போடுறது, முடிஞ்சு போச்சு. 4 டி. ஃபர்ஸ்ட் டி, டூ இட் ரைட் நவ். ரெண்டாவது டி, டூ இட் லேட்டர். தேர்ட் டி, டெலிகேட். ஃபோர்த் டி, டெலிட். 4 டி. புரிஞ்சுச்சா? யாருக்கு புரியல? ஓகே. இன்னும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. அப்போ அந்த சப்ஜெக்ட இன்னைக்கே படிச்சாகணும், இப்பவே படிச்சாகணும். அதுதான் முதல் இது. ரைட். ரெண்டாவது இருக்குல்ல, டூ இட் லேட்டர். எக்ஸாம் ஒரு மாசம் கழிச்சு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப அதை தானே செய்யணும். எது முன்னாடி இருக்கோ அதுதான் செய்ய போறோம். இதை செய்யணும், ஆனா இப்ப வேண்டாம், இது இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட செஞ்சுக்கலாம். அந்த டாபிக் படிக்கிறது தான். மூணாவது டெலிகேட். அதாவது படம் வரைகிறது, இல்ல வேற ஏதாவது அசைன்மெண்ட் எழுதுறது, இந்த மாதிரி ஒர்க் நம்மளே தான் செய்யணுங்கிறது கிடையாது. இல்ல டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்றது, பேக் அரேஞ்ச் பண்றது, இல்ல ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கா, அது டெலிகேட். யாரையாவது ஒருத்தரை வச்சு இதை நீங்க செஞ்சிருங்களா, இதை நீங்க செஞ்சிருக்கீங்க, அந்த நேரத்துல நம்ம படிக்கிற ஒர்க்கை பார்க்கலாம். ஸோ தட் இஸ் டெலிகேட். நாலாவது, நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஒரு தேவையில்லாத மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்கணும், இல்ல ரீல்ஸ் பார்க்கணும், இல்ல கூலி ரிவ்யூ பார்க்கணும், இப்படி ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அரட்டை அடிக்கணும், இதெல்லாம் டெலிட். ஓகே, புரிஞ்சுச்சா? எவ்வளவுதாங்க. ஸோ 4 டி. அப்ப இன்னைக்கு நம்ம கோல் கோல் கோல், இந்த கோலை பத்தி இன்னும் நிறைய பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு அளவா அளந்து கொடுத்துருக்கிறேன். இது இதுக்குள்ள யாருக்காவது புரியலன்னா அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். எனிபடி? இது பத்தி இதுக்கு நான் டெஸ்டிமோனியல்ஸ் ஒண்ணு கொடுத்துறேன், இப்பயே கொடுத்துட்றேன். ஏன்னா அப்புறமா லேட் ஆகும். இன்னைக்கு இதுக்கு ஒரு ஆதாரத்தையும் கொடுக்குறேன். இதுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா எஸ் நோ டக்குனே, நோன்னா நான் ப்ரொசீட் பண்றேன். எஸ்னா கேளுங்க. யாருக்கு டவுட் இல்லையா? இல்லைங்க எனக்கு. இல்லங்க சார். ஓகேங்க சார். இல்ல இல்ல, கமான் சொல்லு. சார் ஸ்ருதிகா சார், இந்த 4D பிரின்சிபல் வந்துட்டு ஐசக் யார் சொன்னாங்க சார்? ஐசக் ஐசன்ஹோவர், ISANHOWER, ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். 34th president of USA. ஓகே, thank you sir. Okay, good. Right. சரி, இதுல இந்த கோலை செட் பண்ணி அதை சக்சஸ் பண்ணன நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை மட்டும் இப்ப சொல்றேன். அவர் யாரு அப்படின்னு சொன்னா நிக் ஹாலிக்.
நிக் ஹாலிக், NIKHALIK, நிக் ஹாலிக். நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தரை சொல்றேன்னு இருக்கேன். அத ஒருத்தர் ஏன் நீங்க நம்ம ஊர்ல யாரும் இல்லையான்னு கேட்டுறாதீங்க, இருக்காங்க. நாம அதுவும் பின்னாடி பார்ப்போம். இவரை நான் ஏன் எடுத்தேன்றதுக்கு 2-3 காரணம் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இவருக்கு எனக்கு 1 வயசு வித்தியாசம். 2 பேரும் ஒரே மாசம் பிறந்தோம். என்னை விட 1 வயசு சின்னவர். ஓகே, அதனால ஒரு சின்ன ஒரு அட்டாச்னு வச்சுக்கலாமே, அவர் எடுத்திருக்கேன். ஆனா அவரு லெவலுக்கு என்ன நான் இல்ல, அது வேற விஷயம். பட் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் 1969 May 15 பிறந்தவர். முதல் 10 வருஷம் ஸ்கூலுக்கே போக முடியல. ஏன் முடியலன்னா, ஒரு மெடிக்கலி அன்ஃபிட். வெளி காத்து போட்டா கூட அப்படின்னு இந்த கேஸ் அது. அதனால வீசிங் கம்ப்ளைண்ட் இன்னும் பல இருக்கிறதுனால அவர் வீட்டை விட்டு வெளியவே கதவை கூட திறக்க போக மாட்டாங்க, உள்ளே அடைச்சி வச்சுதான் வளர்த்தாங்க. அப் டு 10 இயர்ஸ். ஓகே, அந்த காலகட்டத்துல அவருக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு பேக்க மாட்டிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது ஏக்கமா இருக்கும். ஆனா அவங்க அம்மா வீட்லயே உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு ஹோம் ஸ்கூலிங் எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க. அது வேற விஷயம். ஓகே, அப்போ அவங்க ஒன்றும் பெரிய வசதியான ஃபேமிலி கிடையாது, மிடில் கிளாஸ். அவரோட 8வது வயசுல 10 கோல் எழுதியிருக்காரு அவர் டைரியில. 10 கோல். நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். 10 கோல்ஸ், 1 2 3 4 அப்படின்னு 10 எழுதியிருக்காரு. அந்த 10 கோல்ல பயப்புள்ள 9 கோலை சக்சஸ் பண்ணிட்டாருங்க இது வரைக்கும். 9 கோல் சக்சஸ். ஒன்னே ஒண்ணு இருக்கு, ஆனா அது முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வயசாகி போச்சு. ஏன்னா 56 வயசு ஆயிடுச்சு, 57 ஆயிடுச்சு. சரி, அந்த கோல் என்ன? அந்த இது வரைக்கும் நடக்காத ஒரு கோல் என்னன்னா, 3க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நிலவுக்கு போகணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது ஒன்றும் மிஸ்ஸிங். பட் அது நான் செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய சாம்பல் அங்கு போகும், அப்ப நான் அங்க போன மாதிரி ஆச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. அது ஒண்ணு விட்டுரும். ரிமைனிங் 9 கோல்ஸ் ஆனா சாதாரண கோல் கிடையாது. ஒன்றும் என்னென்ன தெரியுமா? உலகின் மிக பணக்காரர்கள் வகுப்பு லிஸ்ட்ல நான் இருக்கணும், வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கணும். இவரு ஆர்டினரி ஃபேமிலி, 10 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு கூட போகாது. சரி, அந்த லிஸ்ட் அதை வச்சா ஒண்ணு. அடுத்தது, உலகத்துல எங்கெல்லாம் பசுமை இருக்கும், அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் எனக்கு பங்களா இருக்கும். அடுத்தது, மியூசிக்ல நான் பெரிய ஆளா வரணும், புக் எழுதணும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும். அதை சொன்னீங்கல்ல, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும். அப்புறம் உலகத்துல வேகமா ஓடுற ஆப்பிரிக்கன் ஆக்ஸ நான் கம்பீட் பண்ணணும், அவ்வளவு வேகமா ஓடணும். அப்புறம் உலகத்தின் உயரமான மலைகள் எல்லாம் நான் ஏறணும். ஓகே, அப்புறம் டைட்டானிக் கப்பல்ல போய் உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிடணும். டைட்டானிக் கப்பல் 5 கிலோமீட்டர் ஆழத்துல கடல் கடியில பாவம் போய் அது தூங்கிட்டு இருக்குது, அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிடணுமா? ஓகே, அப்புறம் இதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் வீடியோல பாருங்க, அவரோட இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி எல்லாம் நடந்துச்சு. ஸ்பேஸுக்கு போகணும். ஓகே, ஸ்பேஸுக்கு போயிட்டு வரணும். இப்படி எழுதின கோல்ல எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு, எக்ஸப்ட் தட் ஒன், ரீச்சிங் மூன். ஓகே, இதுல இந்த நம்ம சொன்னவங்கள இத்தனை பாயிண்ட்ஸ் யோசிச்சு பாத்தீங்களேன். கோலை எழுதணும், எழுதிட்டாரா? எழுதுறத பார்க்கணும், பார்த்துட்டாரா? அப்ப எல்லாமே சக்சஸ் பண்ணிட்டாரு. யாரு ஒருத்தங்க அவங்க கோலை எழுதுனாங்களோ அதுல 42% சக்சஸ் ஆயிடுதா? ஆயிடுது. யாரு ஒருத்தங்க சேலஞ்சிங்கான கோல் எழுதுறாங்களோ அப்பயே உங்களோட 90% பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா? ஆயிடுச்சு. இது எல்லாமே சேலஞ்சிங்கான கோல் தானே. சும்மா சாதாரணமா நான் ஆஸ்திரேலியால ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு சொல்லலையே அவரு. யோசிச்சுக்கணும். என்ன பண்ணாரு?
பெருசு பெருசா எழுதினாரு. சரி, இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஒண்ணு மட்டும் எடுத்து சொல்றேன். அந்த ஸ்பேஸுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாருல, மத்தது எல்லாமே ஆயிட்டாருங்க. உலக பணக்காரன் ஆகினாரு. இப்ப அவரு கலிபோர்னியாவில செட்டில்டு. நான் இங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு, சென்னை வந்திருக்காரு. நானே அவரோட மீட்டிங் பண்ணிருக்கேன், அட்டன் பண்ணிருக்கேன். அதனால அவர் எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் அவர் யாரு. சரி, இவர் வந்து உலக பணக்கார லிஸ்ட்ல வந்தாரு. அப்புறம் ஒரு சக்சஸ் த்ரில்லியர் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. அவரோடது அது மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் சேல் ஆயிருக்கு. மியூசிக்ல சாதிச்சாரு. எல்லா இமயமலையில இருந்து எல்லா மலையும் ஏறிட்டாரு. வேகமா ஓடி இருக்காரு. டைட்டானிக்ல போய் சாப்பிட்டாரு. ஓகே, அதெல்லாம் எப்படி என்னன்றது வந்து அவரோட இதுல பாருங்க தெரியும். சரி, ஒண்ணு பாட்டு சொல்றேன். ஸ்பேஸுக்கு போகணும்னு எழுதினார்ல, அதுக்கு ரஷ்யாவில் இருக்கிற யூரி காகரின் காஸ்மோபாலிட்டன் அகாடமி, அந்த அகாடமியில $3 மில்லியன் பணம் பே பண்ணணும். எதுக்கு? அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போறது. ஆனா அதுல ஒரு எம்ஓயு சைன் பண்ணோம். அது என்ன தெரியுமா இருக்கு? இன்கேஸ் அதுக்கு இடையில நீ மெடிக்கலா அன்ஃபிட் ஆனாவோ, அவங்க வைக்கிற டெஸ்ட்ல ஃபெயில் ஆனாவோ, நோ சான்ஸ். ரெண்டாவது செகண்ட் சான்ஸும் கிடையாது. எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. ட்ரைனிங் எல்லாம் போகுது. கடைசி நேரத்துல இவரோட டெஸ்ட்ல, இது மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபெயிலியர். ஆனா அதுக்கு 1 வீக்ல ரீடெஸ்ட் உண்டு. அந்த இதுக்கு அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து ரீடெஸ்ட் உண்டு 1 வீக்ல. ஆனா 97% சான்ஸ் கிடையாது. இவருக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல ராசான்னு சொல்லிட்டாங்க. இது மெடிக்கல் ரிப்போர்ட். ஆனா அவரு அந்த ரீடெஸ்ட்ல 100% ஃபிட் ஆகி 2011ல ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துட்டார். த ஃபர்ஸ்ட் சிவிலியன் ஆஸ்ட்ரோனட் இந்த நிக்காலிக். அது எப்படி சாத்தியம்? இங்கதான் அவர்கிட்ட கேக்குறாங்க, எப்படிப்பா அப்படின்னப்போ அவர் சொன்ன விஷயம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு. வேற ஒண்ணுமே சொல்ல. பாசிட்டிவ் என்ன தெரியுமா? ஒரு கால் ஐயோ போயிடுச்சா, 97% சான்ஸ் இல்லையா, அப்ப எனக்கு $3 மில்லியன் அவுட்டா, என்னோட ஒரு கோல் சக்சஸ் இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ள வந்திருந்தா கூட சான்ஸே கிடையாது. இப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி கேட்டீங்கல்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி இப்ப புரிஞ்சுக்கோங்க என்ன அங்க நடக்குது அப்படின்ட்டு. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். பாசிட்டிவிட்டி, 100% பாசிட்டிவிட்டி. நோ எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் அங்க வைக்கவே கிடையாது. அதுதான் அந்த சக்சஸுக்கு மிக முக்கிய காரணம். இதுதான் இப்ப நானு இன்ன வரைக்கும் கதை சொன்னேன். கதை மீன்ஸ் தியரி சொன்னேன். இப்ப ஆதாரத்தை அடுக்கி வச்சுட்டேன். இது மாதிரி நான் 1000 கொடுப்பேன், அதுல பெஸ்டா இருக்கிற அதனால அதை வச்சிருக்கேன். ஓகே, அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதுல இருந்து உங்களுக்கு கோல் இருக்கா, எப்படிப்பட்ட கோல் இருக்கு, இல்ல நம்ம இன்னும் நம்ம கோலை எப்படியெல்லாம் ரிஃபைன் பண்ணணும், ஓகே, அந்த கோலை எந்தெந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணணும், இன்கேஸ் ஃபெயிலியர்ஸ் வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இவ்வளவும் இதுக்குள்ள அடக்கம். புரிஞ்சுச்சுங்களா? யாருக்கு புரியலன்னா சிந்து, 2 சிந்து ஸ்கொயர் இருக்குங்க. ஒரு மிலிட்டரி, ஒரு போலீஸ். சொல்லுங்க. புரிஞ்சுதுங்க சார். வெரி குட். யாருக்காவது புரியலன்னா அவங்கள மட்டும் முடிச்சுக்கலாம். யாருமே இல்லையா? புரிஞ்சது சார். ஓகே ஓகே, புரிஞ்சா சார் குட் ஈவினிங் சார். லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார். வெரி குட், சூப்பர். ஓகே குட். சோ இது மாதிரி நான் நிறைய இன்னும் வருங்காலத்துல நம்ம வருவோம் பார்ப்போம். பட் இப்ப நம்ம சொன்ன ஏதாவது
இப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம புக்கு படிக்கிறோம் இல்ல ஒரு இது கேட்கிறோம் அப்படின்னா அத இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு வரும்ல நமக்கு நம்ம மைண்டே கேட்கும். அவனுக்கு ஏதோ கடவுள் கிருபை இருந்திருக்குது அதனால அவன் வந்துட்டான், என்னாலாம் வர முடியாது. நீ விளங்கவே மாட்டீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சோ ஒரு கோலை செட் பண்ணுங்க, உயர்ந்ததா செட் பண்ணுங்க, அதை ஸ்மார்ட்டா செட் பண்ணுங்க, எழுதி வைங்க, அதை நோக்கி பயணம் செய்யுங்க. ஒன் டே யூ வில் ரீச். எத்தனை தடைக்கல்லா இருந்தாலும் அதை படிக்கல்லாம் மாற்ற முடியும்ன்ற மனப்பக்குவம் வரணும், மன திடம் வேணும். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கோல் கோல் கோல். சரி, அடுத்தது போலாமா? இல்ல யாருக்காவது இதை வேணுமா? அதாவது கேள்விகள் இருந்தா இப்பொழுதே கேட்டுக்கொள்ளுங்க. சரி, நிறைய ரெண்டாவது டாபிக் இன்னைக்கு பாக்குறதுல பிலீஃப். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை நம்பிக்கைனா நம்பிக்கைதான். நம்பிக்கை கோல் மட்டும் வச்சிருப்பதுல நம்பிக்கை அச்சீவ் பண்ணுவோன்ற நம்பிக்கை வச்சுக்கணும். ஆமா, ஓகே, அதுதான் இந்த செகண்ட் டாப். ஆனா நமக்குள்ள பிலீஃப் அப்படிங்கிறது லிமிட்டிங் பிலீஃப், எம்பவரிங் பிலீஃப் அப்படின்னு ரெண்டு வகையா. ஒன்னு லிமிட்டிங் பிலீஃப், இன்னொன்னு எம்பவரிங் பிலீஃப். லிமிட்டிங் பிலீஃப்னா என்னாலலாம் ஒரு சைக்கிள் வாங்க முடியும், என்னால ஒரு பைக் வாங்கலாம், அதுக்கு எங்க வழியை காணும். ஓகே, நான் ஒரு கார், ஏதாவது பழைய செகண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கார் வாங்கலாம், வாழ்நாளுக்குள்ள சம்பாதிச்சேன். இதெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப். புரியுதுங்களா? அப்போ நமக்கு இப்ப இருக்கிறத வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள நம்மளுடைய வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நம்மள மார்க், நான் பாஸ் ஆகுறது பெருசு இல்ல, ஒரு 40 மார்க் எடுக்கிறது எனக்கு பெரிய விஷயம், பாஸ் பண்றதே பெருசு அப்படின்னு ஒருத்தங்க, அதுக்கு அடுத்ததுதான் ஒரு 40 எடுப்பேன், இல்ல 50 எடுப்பேன், இல்ல ஒரு 80 மார்க் வரும். புரிஞ்சுக்கோங்க, இப்படி நாம எவ்வளவு செட் பண்றோமோ அதுக்கும் கீழே தான் எடுப்போம், இல்ல அவ்வளவுதான் எடுப்போம். You can perform your belief or underperform your belief. You never outperform your belief. நீங்க என்ன கோல் செட் பண்றீங்களோ அதை டச் பண்ணுவீங்க, இல்ல அதை விட கம்மியா இருப்பீங்க, அதுக்கு மேல போக மாட்டீங்க. ஏன்? அதுதான் உங்க பிலீஃப். உங்க மைண்ட் அதை தாண்ட விடாது, தாண்டவும் முடியாது. அப்ப உங்க பிலீஃப் எப்படி கொண்டுட்டு வரணும்? நம்பிக்கை இருக்கணும். இந்த கிளாஸுக்குமே அது முக்கியம். நான் இந்த கிளாஸ் போனா நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கோல், நான் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுவேன், பிலீஃப் இருக்கணும். நான் கம்யூனிகேஷன்ல டெவலப் பண்ணிடுவேன், பிலீஃப் இருக்கணும். நான் வாழ்க்கையில நான் நினைச்சதை சாதிச்சிருவேன், பிலீஃப் இருக்கும். ஏதோ டைம் ஒரு 1 hour போலாம்பா, இந்த ஃபீஸை கட்டிட்டோம், அதுக்காக இதை அட்டன் பண்ணலாம். சரி, எந்த டைம் என்னமோ மேஜிக் மாதிரி காட்டினாரு, நம்மளுதான் முடியுதுன்னு பார்க்கலாமே. அது இப்படி அரையும் குறையுமா ஒரு பிலீஃபோட இங்க வந்தா அது யூஸ் இல்லை. 100% பிலீஃப், இது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா 100% ரிசல்ட் எவ்வளவுதான். சோ உங்களுடைய பிலீஃப் எப்படியோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்களுடைய ரிசல்ட். இதுல கூட வரும்ல சீக்கிரத்துல, ஆஸ்க் பிலீவ் ரிசீவ். அப்ப உங்களுடைய பிலீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
இப்ப வாழ்க்கையில நீங்க நான் சாதிக்கணும், சாதிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டால் அந்த எண்ணத்தை நோக்கி நீங்க நகரும். சரி, இதுக்கு ஒரு கதை சொல்லலாம். கதை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கும். பட் இதுக்கு ஏத்த கதையா இருக்கும். ஓகே, ஒரு இந்த முக்கியமான நாட்கள்ல இதுல வருவாங்கல்ல, நம்ம ரீசெண்டா கும்பமேளா எல்லாம் பார்த்தோம். என்ன நடக்கும்? அந்த திரிவேணி சங்கமத்துல அந்த கங்கையில அங்க போய் குளிச்சா உங்களுக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதேதான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஒரு குறிப்பிட்ட நாள், நல்ல நாள் அது. அந்த நாள்ல கங்கையில மக்கள் நீராடி, புனித நீராடி கடவுளை பிரார்த்திக்கிறது. அங்க ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு அங்க வரிசையா வரவங்களுக்கு எல்லாம் அவரு பேச்ச அவரோட இதை கொடுக்கிறார். என்னன்னு, இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள். இந்த நாள்ல நீங்க இந்த கங்கையில மூழ்கி கடவுளை தரிசித்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இங்கேயே கரைஞ்சு போயிடும். சொர்க்க வாசல் உங்களுக்கு ஓப்பன். ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் கோ டு தி ஹெவன் அப்படின்றார். மக்கள் ஆஹா சுவாமி நல்லதுன்னு எல்லாரும் அவரை வணங்கிட்டு போய் கங்கையில மூழ்கி சாமியை கும்பிடுறாங்க, போறாங்க. அப்படி இத மேல இருந்துட்டு சிவனும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பார்வதிக்கு ஒரே டவுட், இவ்வளவு பேரு கங்கையில மூழ்கி சாமியை கும்பிட்டா சொர்க்கத்துல இடம் இருக்கு, உங்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு பேரு சொர்க்கத்துக்கு வந்துட்டா இங்க இடம் பத்தாதுல்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களுக்கு டவுட். சிவனை கேக்குறாரு. அவரு அதெல்லாம் ஒருத்தர் வர மாட்டாங்க போ, 1,00,000 பேர்ல ஒரு ஆள் வந்தா அதிசயம், நீ ஏன் கவலைப்படுற? இந்த அம்மாவுக்கு அதுக்கு விடையே கிடைக்கல, ஒரே குழப்பம். இவர் என்ன இப்படி சொல்றாரு, அவர் அங்க அப்படி சொல்றாருன்னு கேக்குறாங்க. இவரு சிவன் சொல்றாரு, உனக்கு சொன்னா புரியாது, பாவம் பிராக்டிக்கலா உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு வராரு. 2 பேரும் இங்க மாறு வேஷத்துல வராங்க, வயசான தாத்தா பாட்டியா வராங்க. வந்துட்டு அங்க அந்த பாட்டியோட காதுல இந்த தாத்தா ஏதோ முணுமுணுத்துட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டு கங்கையில மூழ்கி மறைஞ்சிட்டாரு. இந்த அம்மா ஓடு கத்துறாங்க, ஐயோ ஐயோ என் கணவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. எல்லாரும் என்ன என்ன என்னன்னு கேக்குறாங்க, இன்க்ளூடிங் அந்த சுவாமிஜி. இந்த அம்மா சொல்றாங்க, என் கணவர் கங்கையில மூழ்கிட்டாரு. அதுக்கு அந்த சுவாமிஜி சொல்றாரு, அப்படியாம்மா, நான் போய் காப்பாத்திட்டு வரேம்மா, எனக்கு நல்ல நீச்சல் தெரியும், நீ காப்பாடுற அப்படின்ற. அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க பாக்குறதுக்கு மகராசனா இருக்கீங்க, நல்லவரு, ஒரு சின்ன பிரச்சனைங்கய்யா, எங்க வீட்டுக்காரரு தீவிர சிவபக்தர், யாராவது பாவம் செஞ்சவங்க அவரை தொட்டாங்கன்னா அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியாது, எனக்கு அதுதான் ஐயா குழப்பம் அப்படின்னாங்க. இப்ப இந்த ஞானி என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்களேன், என்ன பண்ணிருப்பாரு? பேக் வாங்கிட்டு இருப்பாருங்க ஐயா. பேக் அடிச்சிருப்பாரு, அடிச்சிட்டாரு, அப்படியே திரும்பி போயிட்டாரு. இவரே போயிட்டாருன்னா இவரோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் திரும்பி போயிட்டாரு. ஆமா. இப்ப இந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒருத்தர் வராரு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வெட்டியான். என்னம்மா என்ன பிரச்சனை உனக்குன்னு கேக்குறாரு. இந்த அம்மா அதே கதையை சொல்றாங்க. அப்படியா, நான் போய் காப்பாத்துறேங்கிறாரு. அந்த அம்மா அதே கதையை ரிப்பீட் பண்றாங்க. இவர் ஏமா நீங்க வேற, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன்லாம் எனக்கு தெரியாது,
சாமியார் சொல்றாருல, கங்கையில மூழ்கி கடவுளை கும்பிட்டால் பாவமெல்லாம் கரைஞ்சு போயிடும்னு. அப்புறம் என்னம்மா, நான் போறேன், இப்பயே போறேன், மூழ்குறேன், உங்க வீட்டுக்காரரை பாத்திரமா கூட்டு வரேன், ஓகே அப்படின்ட்டு போனாரு. தாத்தாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப புரிஞ்சுதா? 1,00,000 பேர்ல ஒருத்தர் தான். ப்ரூவ் பண்ணிட்டாரா? அவ்வளவுதான். சோ இந்த கதை என்ன சொல்லுது உங்களுக்கு? அவருக்கு நம்பிக்கை இருந்தது கடல்ல, அதாவது அந்த கங்கையில மூழ்கினா பாவம் கழிஞ்சிடும். இது இன்னொரு ஸ்டோரி கூட எனக்கு தெரியும் ஐயா. அதுல ஒரு மொத்தமா ஊர்ல வந்து மழையே பெய்யல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மலை கிட்ட போய் நின்று நீ வேண்டினாக்கா மழை பெய்யும் அப்படின்னு. எல்லாரும் போய் ப்ரே பண்றாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும், சின்ன குழந்தை மட்டும் கொடை எடுத்துன்னு வரான். நேத்துக்கடா கொடை எடுத்துன்னு வரேன்னா, அவன் வந்து சொன்னானா, இந்த மாதிரி வந்து இந்த மழை வந்துட்டா நான் நினைஞ்சிடக்கூடாதுல்ல. அது முன்னாடி நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, ரைட் ரைட். வேற யாருக்கு அது கருத்துக்கள்? இந்த கதையில உங்களோட கருத்து என்ன? வாட் இஸ் த மாரல்? மாரல் என்ன காணோம்? நம்ம எதை நம்புறோமோ அது நடக்கும் சார். எதை நம்புறோமோ அது நடக்கும். ஆனா நம்புறோமா, அங்கதான் விஷயமே. சோ நம்பிக்கை, நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஒரு விஷயத்திலையுமே the belief you hold in the beginning of the journey define your journey. சோ நம்பிக்கை வேணும். அது எந்த வயசா இருந்தாலும் சரி, எந்த காலகட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது அறகுறையாது. சோ 100% பிலீஃப், அதுதான் விஷயம். சோ ஜான் மில்டன் அவரோட புக்ல எழுதியிருப்பார், பாரடைஸ் லாஸ்ட். யுவர் மைண்ட், உங்க மனசுதான், டேக் யூ ஃப்ரம் ஹெவன் டு ஹெல், ஹெல் டு ஹெவன். உங்களை சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கும், நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கும் கொண்டுட்டு போறது எது அப்படின்னு கேட்டா உங்க மைண்ட். சோ அப்ப உங்க மைண்ட்ல இந்த நம்பிக்கைய நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுட்டீங்கன்னா, நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு முடிவு பண்ணீங்கன்னா அங்கதான் போவேன். ஓகே, சோ நம்பிக்கை, அதுக்கு இந்த கதையோட இன்னைக்கு ரைட். வாட் இஸ் த டைம் நவ? சார் 8:53 சார். ஓகே, எவ்வளவு பேர் கடைசியா இருந்தாங்க? 18 பேர் சார் இப்போ. ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு 2 டைட்டில் பார்த்தா, ஒன்னு கோல், ரெண்டாவது பிலீஃப். இந்த ரெண்டையும் சும்மா எதை காதல கேட்க கூடாது. எதுக்காக அந்த பிலீஃப் சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். இந்த கிளாஸும் அதே மாதிரிதான். முழு நம்பிக்கையோட முழுமையா அட்டன் பண்ணிட்டு நீங்க காம்படிஷனுக்கோ அல்லது உங்க வாட் எவர் யுவர் கோல் அதை நோக்கி பயணிச்சீங்கன்னா அட் த எண்ட் யூ வில் ரீச். டெஃபினட்டா அதை அடைய முடியும். இதுக்கு இன்னும் பல ஆதாரங்களை நான் பின்னால கொண்டுட்டு வரேன், அடுக்கி வைக்கிறேன். டெஃபினட்டா உங்களை நம்புங்க, வேற யாரையும் நம்புங்க, உங்களை நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் nobody will shake you, right? ஓகே, ஏன் நாளைக்கு உண்டா வகுப்பு? வரேன். யாரு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 18 வந்துட்டீங்க. நாளைக்கு வச்சிடலாமா? இடையில வெனஸ்டே வைக்கல, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு சாட்டர்டே நாளைக்கு வைக்கலாமா வேண்டாமா? வைக்கலாம் சார். சாட்டர்டே வைக்கலாம் சார். ஓகே, 2 3 அப்புறம் வைக்கலாம் சார். ஓகே, வைக்கலாம் சார். வைக்கலாம் சார். ஓகே, குட். மெஜாரிட்டி வந்துருச்சு. சோ நாளைக்கு கிளாஸ் மாலையில் சந்திப்போம். இருக்கு. வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க ஐயா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். முதல்ல சொல்லணும், முடிச்சது சொல்றேன்.
சோ ஒருத்தரும் எந்த ஃபெஸ்டிவல்ல கொண்டாடுறோமோ இல்லையோ இதை நாம கொண்டாட தகுதியானவங்க. இந்த கொண்டாட்டம் தொடரட்டும். அந்த குரூப்ல அந்த நந்தகுமாரோட வீடியோ என்ன சொன்னீங்களா, அது கூட போட்டா எல்லாருமே பார்க்கலாம். இல்ல ஆக்சுவலி ஏன் நான் நந்தகுமார சொன்னேன் அப்படின்னா, அதனால நந்தகுமார் அப்படின்றவரு டிஆர்எஸ் ஆனாரு. அவரு நான் சென்னையில அம்பேத்கர் காலேஜ் அந்த இதுல வடசென்னைன்னு இருக்குல்ல, அந்த ரொம்ப ரவுடி அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சாதாரண இதுலதான் படிச்சவர், கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சவரு. ரொம்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சவரு. ரொம்ப இதுலதான் இருந்தார். ரொம்ப பேக்வேர்ட், ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து காம்படிஷன்ல படிச்சு மிக உயர்ந்த பதவியில வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் இதுல பெரிய போஸ்ட்ல இருக்காரு. நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்தப்போ என் மீட்டிங்ல சந்திச்சேன். எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்காரு, ரெகுலரா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர், மிக உயர்ந்த பதவியில இருக்காரு. டிஆர்எஸ் நந்தகுமார். அவரோட நிறைய அவர் பாட்டு பாடுவார். அது அவருதான் பார்த்துன்னு சொல்லல, அவரோட இது பார்க்கலாம் நீங்க. டிஆர்எஸ் நந்தகுமார் என்ன பண்ணும்? டிஆர்எஸ் நந்தகுமார் போட்டு பாருங்க, கூகுள்ல அடிங்க. டிஆர்எஸ் டி ஃபார் டிராவல். டி ஓ டிஆர்எஸ். ஓகே ஓகே, थैंक यू சார். ரைட், அதெல்லாம் அவருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அந்த மாதிரி காம்படிஷன்ல எப்படி அவர் வந்தாருன்றதுக்கு அது அவரே சொல்றதுல நல்லா இருக்கும். அதை பாருங்க. ஓகே ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will meet again tomorrow. நன்றி. Thank you sir. Thank you sir. Okay.